அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் அதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் அதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இப்படி நல்லா பாருங்க, இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும் சொல்லி ஒரு வாய்ப்பை கொடுத்துதான் பார்ப்பாரு. அந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டு நீங்க கனி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. சில சந்தர்ப்பங்களை சூழ்நிலைகளும் உருவாக்கி தருவார். அனுகூலமான வாய்க்கால்கள் கதவுகள் திறக்கும்படி உதவி செய்வார். நீ எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டு நான் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் எனக்கு நல்லது நடந்துட்டு தான்ப்பா இருக்குது, நான் எவ்வளோ இதுவாக வாழ்ந்தாலும் பாரு எனக்கு என்ன குறை, எனக்கு எல்லாமே தேடி வருது பாரு, எல்லாமே ஆசீர்வாதமாக தான் இருக்கிறேன், நான் ஏன் மனம் திரும்பணும், நான் ஏன் கனி கொடுக்கணும், நான் ஏன் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக வாழணும்னு பெருமை வந்துருச்சுன்னா, மேட்டிமை வந்துருச்சுன்னா வெட்டி போடுவதற்காக கோடாரியானது மரம் அருகே வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு வேதம் சொல்லுகிறது. எனவே தேவ பிள்ளைகளே, நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், வெட்டி போட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா கூட அது ஒரு வாய்ப்பு இருக்கு, அந்த மரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. வெட்டியே போட்டாலும் நீங்க என்ன பண்ணலாம், மனம் திரும்பி அந்த சில நேரம் சிலர் என்ன பண்ணுவாங்க, வியாதியில மரண படுக்கையில இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, தன் தவறுகளை உணர்வாங்க, தன் பாவங்களை உணர்வாங்க. ஐயோ நான் தப்பு செஞ்சிட்டேன், எனக்கு எவ்வளவோ வாய்ப்பு கிடைச்சது, எவ்வளோ எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது, எத்தனையோ பேர் எனக்கு புத்தி சொன்னாங்க, ஊழியர் வீட்டுக்கு வந்து எத்தனையோ வாட்டி ஜெபித்தாங்க, மனைவி பிள்ளைகள் எத்தனையோ வாட்டி உபவாசம் பண்ணாங்க, ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், அதெல்லாம் அசட்டை பண்ணிட்டேன், நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு என்ன கேடு, நான் ஏன் போய் இது பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். ஆனா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சோதனை வரும், ஒரு 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 மரண கண்ணி எனக்கு பிடிக்கும் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்புறான். பாத்தீங்களா? அப்போ அவன் நினைச்ச என்ன பண்ண முடியும், அந்த வெட்டப்பட்ட மரத்திலிருந்து புது கிளைகள் தோன்றி அதுக்கப்புறம் அது வளர்ந்து கனி கொடுக்க முடியும். இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வாய்ப்பு. இதையும் நீ வாங்கி கொண்டு கனி கொடுக்க மறுத்தாயானால் கீழே இருக்கிற அந்த வேரையும் புடுங்கி போடப்படும். ஏன்னா அதுக்கப்புறம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது, துளிர்க்கவோ இல்லை வேறு அங்கங்க ஊன்றவோ இல்லை இன்னொரு வாய்ப்பு அதுக்கு கிடையாது. அதுக்குதான் கர்த்தர் சொல்றாரு, உன் ஒருத்தனால உன் குடும்பமே பாதிக்கப்படும், உன் ஒருத்தனால உன் குடும்பம் எல்லாம் கெட்டு போகும். உன்னை சாக்கு சொல்லிதான் அவங்க தவறு செய்வாங்க, உன்னை சொல்லிதான் அவங்க கெட்ட பாவத்துல போவாங்க. ஏன் தெரியுமா, அப்பா செய்யறாரு நான் செஞ்சா என்ன, அம்மா செய்யறாங்க நான் செஞ்சா என்னன்னு நீங்க அவங்களுக்கு ஒரு உதாரணம் ஆயிடுறீங்க. ஆகினால அத்தி மரமா இருக்கிற குடும்ப தலைவி என்ன பண்ணணுமா, அந்த தேவனுக்கு பிரியமா அந்த குடும்பத்துக்கு ஏற்ற விதத்துல கனி கொடுத்தால் இன்னும் உனக்கு போட வேண்டிய எரு போட்டு உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், மகிமை, புகழ், பேர் எல்லாவற்றையும் உனக்கு கொடுப்பாரா. சகல நன்மைகளை இந்த பூமியில உன்னை ஆசீர்வாதமா வைப்பாரு. ஒருவேளை நீ கனி கொடுக்கலன்னா உன்னை வெட்டி போடுவார்.